வாங்க நம்ம பூமி ஏன் இவ்ளோ சூடாகுதுன்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வருஷா வருஷம் வெயில் ஏன் கடுமையாகுதுன்னு? அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு இப்ப பாப்போம். பூமிக்குன்னு ஒரு சிம்பிளான கணக்கு இருக்கு. சூரியன்ல இருந்து சக்தி உள்ள வருது, பதிலுக்கு பூமி வெப்பத்தை வெளியே அனுப்புது. ஆனா வர்ற சூட்டுல கொஞ்சத்தை சில வாயுக்கள் ஒரு போர்வை மாதிரி பிடிச்சு வைக்குது. இதனாலதான் நாம உயிர் வாழ முடியுது. மார்கழி குளிர்ல போர்த்திக்கிற போர்வை மாதிரி தான். அது நம்ம உடம்பு சூட்டை வெளியே போக விடாம தடுக்குது இல்லையா? சரி, இந்த போர்வை எதால ஆனது? அதுக்கு காரணம் இந்த முக்கியமான வாயுக்கள் தான். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த சக்தி வாய்ந்த வாயுக்கள் நம்ம காத்துல 1% கூட இல்ல. இது நம்ம செட்டிநாடு குழம்புல போடுற மசாலா மாதிரி தான். ஒரு சிட்டிகை போட்டாலும் அதோட தாக்கம் ரொம்ப பெருசு. அதுலயும் சில மசாலா ரொம்ப வீரியமானது. மீத்தேன் CO2வை விட 80 மடங்கு சக்தி வாய்ந்தது. வெப்பம் வெளியே போகும்போது CO2 அதை பிடிச்சு ஒரு சின்ன டான்ஸ் ஆடி திருப்பி பூமிக்கே அனுப்புது. அவ்வளவுதான் விஷயம். சரி, இதுல மனுஷங்களோட பங்கு இருக்குன்னு எப்படி சொல்றது? நாசா அதையும் நேரடியா கண்டுபிடிச்சிட்டாங்க. தொழில் புரட்சிக்கு அப்புறம் வளிமண்டலத்துல CO2 அளவு 50% அதிகரிச்சிருக்கு. அதுவும் நம்மாலதான். ஒரு நிமிஷம், முன்னாடி வெப்பம் ஏறினதுக்கு அப்புறம் தானே CO2 ஏறிச்சுன்னு சொல்றாங்களே, அதுவும் உண்மைதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். முன்னாடி இயற்கையா வெப்பம் அதிகமாகி CO2 வெளியே வந்துச்சு. இப்போ நம்ம CO2வால வெப்பம் அதிகமாகுது. நம்ம ஆரம்பிச்சு வச்ச இந்த வெப்பம் இப்போ இயற்கையில ஒரு தொடர் விளைவை, அதாவது ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்குது. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் பனிக்கட்டி உருகிறது. அது பூமியோட வெப்பத்தை இன்னும் அதிகமாக்கும். அக்னி நட்சத்திர வெயில்ல வெள்ளை வேட்டி கட்டினா எப்படி இருக்கும்? கருப்பு சட்டை போட்டா எப்படி இருக்கும்? அதே கணக்கு தான். வெள்ளப்பனி உருகி கருப்பு கடல் தெரியுது. அதனால இன்னும் சூடாகுது. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. சுருக்கமா சொன்னா, நம்ம செயல்களால பூமியோட போர்வை தடிமனாகி இந்த சுழற்சிய நாமளே ஆரம்பிச்சு வச்சிட்டோம். அறிவியல் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு சின்ன மாற்றம் பெரிய தாக்கத்தை உருவாக்கும் போது ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக நம்மால என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்?